எக்ஸசைஸ் 5.4 கொஸ்டின் நம்பர் 4 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாங்க. இப்போ பியோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ பெர்பெண்டிகுலர் சொன்னதுனால அதுக்கான கண்டிஷன் எழுதிடுறேன். m1 இன்ச்சு m2 இஸ் ஈக்குவல் டு -1. 2 லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர். அதுக்கான கண்டிஷன் தான் இந்த ஃபார்முலா. ஓகே, கொஸ்டினில் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்ததுனால அதுக்கான ஸ்லோப் ஃபார்முலா m ஈக்குவல் டு -a/b. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இந்த எக்ஸ் டேர்ம் ரைட்லேருந்து நான் லெஃப்ட்டு கொண்டு வந்துடுறேன். b + 3 இன்ச்சு எக்ஸு ஒய் டேர்ம் ஆல்ரெடி லெஃப்டில் தான் இருக்குது. ஸோ ரைட் சைடு அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் a, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தான் b. இந்த ஃபர்ஸ்ட் லைனை வச்சு இந்த m1 வேல்யூ நான் எழுத போகிறேன். ஓகே, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. ஏயோட வேல்யூ b + 3 பை பியோட வேல்யூ 12. ஓகே, இன்ச்சு அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ m2 அப்போ செகண்ட் லைன் அது ஆல்ரெடி கரெக்டாக தான் இருக்குது. இந்த எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை ஏன்னு எடுத்துக்கோங்க, ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டை பின்னு எடுத்துக்கோங்க. அப்போ ஃபார்முலாவுக்குள்ள மைனஸ் ஏயோட வேல்யூ 12 பை பியோட வேல்யூ வந்து -7. ஓகே, இப்போ ஈக்குவல் டு -1 மேலே இருக்கிற மாதிரி எழுதிடுறேன். இப்போ டோட்டலாக பாருங்களேன், 1 2 3 4 மைனஸ் இருக்குது. ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் மைனஸ் இருக்கா, அப்போ அது எல்லாமே கேன்சல் ஆயிரும், விச் மீன்ஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகே, அப்போ மைனஸ்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 12 அடி கொடுத்துடலாமா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேலே b + 3 இருக்குது ஈக்குவல் டு இந்த 7 லெஃப்டில் கீழே இருக்குது, அதாவது டிவிஷனில் இருக்குது. அப்போ ரைட் சைடு போகும்போது மேலே அதான் மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். அப்போ 1 × 7 7 தான். ஓகே, இப்போ b ஈக்குவல் டு +7 அப்படி இருக்கட்டும். இந்த +3 லெஃப்ட்லேருந்து ரைட்டு திட்டு போயிடுமா, அப்போ -3 மாறிடும். இப்போ வேல்யூ ஆஃப் b இஸ் 4. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே.